وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விஸ்வாசிகளை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் எப்போ பேசினாலும் சரி நேராக நேர்மையான சரியான பேச்சை பேசுங்க. நேரான நேர்மையான சரியான பேச்சை பேசுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல அல்லாஹுவை பற்றி பேசினா அல்லாஹுடைய வசனங்களில் நின்று பேசணும். அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசினா அல்லாஹுடைய தூதரின் நடைமுறையிலிருந்து பேசணும். சஹாபாக்களை பற்றி பேசினா சஹாபாக்களுடைய வழிமுறை என்னன்னு விளங்கி அவங்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் இந்த மார்க்கத்திற்கும் இறை தூதருக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத விளங்கி சரியாக பேசணும். அதே மாதிரி அதற்கு பின்னால் ஐம்மத்து சலஃப் அறிஞர்கள், உலமாக்கள், இமாம்கள் அவங்கள பற்றி பேசினா அங்கேயும் சரியாக பேசணும். அதுக்கு பின்னால் இன்றைக்கி உம்மத்தில் நம்மள ஒவ்வொருத்தரும் நம்முடைய எந்த லாப நஷ்டங்களை பேசினாலும் கூலு கௌலன் சதீதா, சரியாக நேராக நேர்மையான சொல்லணும். எது உண்டோ அது, எது இல்லையோ அது இல்லை, எது இது அது எதுவும் சொல்ல வேண்டாம், எது இருக்காது அப்படியே. அப்படி சொல்லக்கூடியவங்க நேர்மையாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அடுத்த வாசகத்தில் எல்லாம் முடிக்கிற மாதிரி உலகத்துக்கே ஒரு செய்தி சொல்கிறான். குர்ஆனில் 4 இடத்துல இதை சேர்த்து சொல்கிறான். இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறான், கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நீங்கள் அப்படி சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் சீராக்கி வைப்பான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இது வாக்குறுதி, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீ சரியா முறையா விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான சொல்லி சரியா இருந்தன்னா அல்லாஹ் உன் காரியத்தை எல்லாம் சீராக்கி வைப்பான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டார்களோ, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டார்களோ. ஃபஸ்ட்டு அல்லாஹ் கட்டுப்படு, குர்ஆனை கையில் எடுத்துரு. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படு, சுன்னாவை கையில் எடுத்துரு. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீ கையில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை சுன்னாவை கையில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் இல்லாமல் எடுக்கவே முடியாது. சஹாபாக்களில் ஒரே ஒரு செய்தியை சொன்ன ஒருத்தர் இருந்தாலும் அந்த செய்தியை எடுக்கத்தான் வேண்டி இருக்கும். அந்த ஒரு செய்தி நமக்கு தேவைப்படும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சாங்க. அவங்க அறிவித்த செய்தியாக சொல்லப்படக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். இந்த ஹதீஸ் சொன்னா அவர் தான், வேற யாரும் இல்லை. உலகத்திற்கே கலங்கரை விளக்கமான அருமையான ஹதீஸ். யாருக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் ஞானத்தை, அறிவை, விளக்கத்தை, புலமையை தருகிறானோ அல்லாஹ் அவருக்கு நலவுகளை எல்லாம் தந்தான். மார்க்கத்தில் ஞானம் பெறுறது இந்த ஹதீஸை சொன்னது ஒருத்தர் தான். அந்த ஹதீஸ் ஒரே ஒரு வழி அறிவிப்பு தான். அவர் ஒருத்தராக சொன்னது தான் ஹதீஸில் ஆதாரபூர்வமாக இருக்குது, தெளிவாக இருக்குது. இந்த ஒரு ஹதீஸை ஒரு வழி அறிவிப்பு தான், ஒருத்தர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி எடுக்காமல் இருக்க முடியாது. அதை சொன்ன ஒரு முஆவியா, அவர் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்ச முடியாது, யாரும் வீம்பு பேச முடியாது. சொன்னவர் ஒரு சஹாபி, கேட்டது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அவர் சொன்னது உயர்ந்த ஒரு மனிதனுடைய சொல், அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல். இந்த சொல்ல இந்த சமுதாயத்தில் உள்ள அவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு ஃபிக்ஹ் மார்க்க ஞானம் என்பது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி, வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் எவர்கள் கட்டுப்படுகிறார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்.